ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹேர் க்ரோத் சேலஞ்சோட 16வது நாள் தான். இன்றைக்கி நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் வச்சு ஹேர் க்ரோத் சேலஞ்சுக்கான ஹேர் பேக் ரெடி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அரிசி கழுவின தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி ஊற போட்டு வச்ச தண்ணியை நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆளி விதையை இதில் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, வெந்தயம் தான். வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட இன்னொன்று சேர்க்க போகிறோம். அது வந்து கருஞ்சீரகத்தை இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு நம்ம பாயில் பண்ணலாம். எதுக்காகனா இந்த ஃப்ளாக்ஸ் சீடு வந்து அடியில் தங்கிக்கிடும். அதுக்காக தான் கிண்டி வச்சுட்டு வச்சோம்னா அது வந்து மேலேயே இதாகி நல்லா பாயில் ஆகும். முதல்ல அடுப்பில் சிம்மில் வைக்காதீங்க. ஒரு கொதி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். வந்து இது ஒரு கொதி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் அடுப்பு வந்து சிம்மில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் இதை வந்து நல்லா கொதிக்க விடுதேன். நம்ம வந்து இதில் சேர்த்துருக்கிற இந்த பொருட்கள்லாம் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நம்ம முடி வந்து கருப்பாகவும் அடர்த்தியாகவும் வளர உதவிச்சு. இதில் உள்ள விட்டமின் பி, புரதம் மற்றும் இரும்புச்சத்து இருக்கிறனால நம்ம முடியை வந்து வேர்லேருந்தே வலுவாகவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் வளரும். அது மட்டும் இல்லை, முடி உதிர்வதை வந்து இது தடுக்கும். நம்ம முடிக்கு நல்ல ஒரு பளபளப்பையும் கருமை நிறத்தையும் இது கொடுக்குது. ஆளி விதையில் பார்த்திங்கன்னா, ஆளி விதையில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆக்சிட் இருக்கிறனால இது நம்ம முடிக்கு நல்ல ஒரு அடர்த்தியையும் ஷைனிங்கையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வெந்தயம் மற்றும் கருஞ்சீரகம் வந்து நம்ம முடியை நல்லா ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் முடி உதிர்வதை வந்து குறைப்பதற்கும் பயனுள்ளதாக இருக்குது. அதுக்காக தான் நான் வந்து இந்த நாளையும் எடுத்து ஹேர் பேக்கை நம்ம போடும்போது நம்ம முடிக்கு டபுள் இல்லைங்க ட்ரிபிள் பெனிஃபிட் கிடைக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா கொதிக்குது. நல்லா கொதித்து பார்த்திங்கன்னா கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நல்லா நம்ம கொதிக்க விடுவோம். இது வந்து ரெடியாக ஒரு எப்படியும் 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும். இது ஜெல் தன்மை வர வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் ஸ்ட்ரெயிட்டனிங் அந்த இதை வச்சு நம்ம பண்ணும்போது அந்த ஹீட்னால் நம்ம முடி உதிருமோ அப்படின்னு நீங்கள் பயந்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டனிங்கே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சூப்பரான டிப்ஸு சொல்கிறேன். இந்த ஃப்ளாக்ஸீடை மட்டுமே நீங்கள் கொதிக்க வச்சு அதை ஜெல் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் உங்கள் முடிக்கு அதை அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் முடி இன்ஸ்டண்ட்டாக ஸ்ட்ரெயிட்டனிங்காக மாறும், நல்லா ஸ்ட்ரெயிட் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ஜெல் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் அப்படி பண்ணி பார்க்கும்போது. ஏன்னா நான் ஏற்கனவே பண்ணி பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிச்சிருச்சு. இதை உங்களுக்கு பார்க்கும்போது அப்படி திக்காக தெரியுது. நான் கரண்டிகிட்ட மோந்து ஊற்றும் போதேவும் அவங்களுக்கு அப்படி பார்க்க தெரியலை அப்படின்னா நீங்கள் உங்கள் 2 லைட்டை விரலை தொட்டு அதை தொட்டு பார்க்கும்போது நூல் மாதிரி வரும். அப்படி வந்தால் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடு இருக்கும்போதே தனியாக ஒரு இதில் வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். சூடு ஆற விட்டுட்டோம் அப்படின்னா ஜெல் மாதிரி கட்டி தன்மை ஆயிரும். அப்புறம் ஜெல் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தனியாக ஒரு இதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை அப்படியே நான் ஆற விட போகிறேன். சூடாக இருக்கும்போது நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இதை கைட்டு எடுக்கும்போதே அப்படியே ஜெல் மாதிரி நல்லா திக்காக வருது. இதை நம்ம ஹேருக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் முடியை நல்லா சிக்கல் எடுத்துகிட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சிக்கல் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆயில் இல்லாமல் எந்த ஹேர் பேக்குமே போடக்கூடாது. நல்லா சிக்கல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த
ஃப்ளாக்ஸீடு ஜெல்லை வந்து நம்ம ஸ்கேல்பில் நல்லா படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி நல்லா ஒரு 20 நிமிஷம் இதை அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அது போல் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து வாரத்தில் 2 நாள்னு சொல்லி நம்ம தொடர்ந்து ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு லைக்கும் கொடுங்க. தேங்க்யூ.